ஹலோ, இன்னைக்கு கபி எப்போதாவது, கபி நஹி ஒருபோதும் இல்லை, கபி பி எப்போ வேணும்னாலும் இந்த 3 வார்த்தை சார்ந்த சென்டென்ஸை பற்றி பார்க்கலாம். கபி எப்போதாவது, கபி நஹி ஒருபோதும் இல்லை, நெவர். நீ எப்போதாவது தாஜ்மஹல் பார்த்துருக்கியா? क्या तूने कभी ताजमहल देखा है? क्या तूने कभी ताजमहल देखा है? நம்ம வந்து தூ, தும், ஆப் இந்த ஃபார்மேஷனில் தான் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நீக்கு தூ வரும், நீங்கக்கு ஆப் வரும். தும் எப்போ வரும்? தும் வந்து தூக்கும் ஆப், அதாவது நீக்கும் நீங்கள் அதுக்கும் நடுவில். இன்ஃபேக்ட் தும் வந்து தூவோட ஒரு பொலைட் ஃபார்ம்னு சொல்லலாம். நம்ம நீன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறோம்ல, அவங்கள கொஞ்சம் மரியாதையாக கூப்பிடணும்னா நம்ம தும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போமாவது தாஜ்மஹல் பார்த்துருக்கீங்களா? क्या आपने कभी ताजमहल देखा है? क्या आपने कभी ताजमहल देखा है? वो तुम, இந்த தும் வார்த்தை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் சொல்லலாம். क्या तुमने कभी ताजमहल देखा है? क्या तुमने कभी ताजमहल देखा है? कभी नहीं, நான் தாஜ்மஹல் பார்த்ததே இல்லை. मैंने ताजमहल कभी नहीं देखा. मैंने ताजमहल कभी नहीं देखा. मैंने நான் தாஜ்மஹல் कभी नहीं देखा. தாஜ்மஹல் பார்த்ததே இல்லை. நீ எப்போதாவது ஆக்ரா போயிருக்கியா? क्या तू कभी आगरा गया है? क्या तू कभी आगरा गया है? तू कभी, நீ எப்போதாவது ஆக்ரா கயா ஹே, ஆக்ரா போயிருக்கியா? இப்போ நம்ம கியாயா நம்ம இந்த சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா நம்ம क्वेश्चंस கேட்குறோம். எக்ஸாம்பிள், நீ அவனை பார்த்தியா? क्या तूने उसे देखा? நீ அங்கே வந்தியா? क्या तू वहाँ पर आया? நீ என் கூட ஒன்றா வருவியா? क्या तू मेरे साथ आएगा? இப்படி சென்டென்சஸ்க்கு நம்ம முன்னாடி இல்லைனா பின்னாடி क्या யூஸ் பண்ணுவோம். நான் ஆக்ரா போனதே இல்லை. मैं आगरा कभी नहीं गया हूँ. मैं आगरा कभी नहीं गया हूँ. मैं நான் ஆக்ரா कभी नहीं गया हूँ, போனதே இல்லை. இதே ஒரு பெண் ஃபீமேல் சொன்னான்னா मैं आगरा कभी नहीं गई हूँ. मैं आगरा कभी नहीं गई हूँ. நீ என்ன எப்போதாவது மன்னிப்பியா? क्या तू मुझे कभी माफ़ करेगी? क्या तू मुझे कभी माफ़ करेगी? तू நீ मुझे என்ன कभी எப்போமாவது माफ़ करेगी மன்னிப்பியா? மாஃப்னா மன்னிக்கிறது. இந்த சென்டென்ஸ் ஃபீமேல்கிட்ட கேட்கறதுக்கு. இதே சென்டென்ஸ் நீ எப்போமாவது என்ன மன்னிப்பியான்னு ஒரு ஆண்கிட்ட கேட்கணும்னா क्या तू मुझे कभी माफ़ करेगा? क्या तू मुझे कभी माफ़ करेगा? நீங்கள் எப்போமாவது என்ன மன்னிப்பீங்களா? ஒரு ஃபீமேல்கிட்ட கேட்கும்போது क्या आप मुझे कभी माफ़ करोगी? क्या आप मुझे कभी माफ़ करोगी? ஆண்கிட்ட கேட்கும்போது क्या आप मुझे कभी माफ़ करेंगे? क्या आप मुझे कभी माफ़ करेंगे? இப்போது இதே சென்டென்ஸ் நம்ம तुम யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம். ஃபீமேலுக்கு கேட்கறதுக்கு क्या तुम मुझे कभी माफ़ करोगी? மேல்கிட்ட கேட்கணும்னா क्या तुम मुझे कभी माफ़ करोगे? நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஒரு ஃபீமேல் சொன்னான்னா मैं तुझे कभी नहीं माफ़ करूँगी. मैं तुझे कभी नहीं माफ़ करूँगी. मैं நான் तुझे உன்னை कभी नहीं माफ़ करूँगी மன்னிக்கவே மாட்டேன். இந்த சென்டென்ஸ் ஒரு ஆண் சொன்னான்னா मैं तुझे कभी नहीं माफ़ करूँगा. मैं तुझे कभी नहीं माफ़ करूँगा. ஃபீமேலுக்கு கருங்கி வரும், மேலுக்கு வந்து கருங்கா. நீ எப்போமாவது என்ன மீட் பண்ண வருவியா, சந்திக்க வருவியா? ஒரு ஃபீமேல்கிட்ட கேட்கும்போது क्या तू मुझे कभी मिलने आएगी? क्या तू मुझे कभी मिलने आएगी? तू நீ मुझे என்ன
கபி மில்னே ஆயேகி எப்பமாவது சந்திக்க வருவியா. மில்னானா மீட் பண்ணுறது, சந்திக்கிறது. இது நம்ம ஒரு ஆண்கிட்ட கேட்டோம்னா, மேல்கிட்ட கேட்டோம்னா, क्या तू मुझे कभी मिलने आएगा, क्या तू मुझे कभी मिलने आएगा. நீங்கள் எப்பமாவது என்ன சந்திக்க வருவீங்களா. ஃபீமேல்கிட்ட கேட்கும்போது क्या आप मुझे कभी मिलने आओगी, क्या आप मुझे कभी मिलने आओगी. ஒரு ஆண்கிட்ட கேட்கும்போது क्या आप मुझे कभी मिलने आएंगे, क्या आप मुझे कभी मिलने आएंगे. இப்போ तुम யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஃபீமேல்கிட்ட கேட்கும்போது क्या तुम मुझे कभी मिलने आओगी. மேல்கிட்ட கேட்கும்போது क्या तुम मुझे कभी मिलने आओगे. நான் உன்னை சந்திக்க வரவே மாட்டேன். ஃபீமேல் சொன்னான்னா मैं तुझे मिलने कभी नहीं आऊँगी, मैं तुझे मिलने कभी नहीं आऊँगी. मैं நான் तुझे उन्ने मिलने சந்திக்க कभी नहीं आऊँगी, வரவே மாட்டேன். ஒரு மேல் சொன்னான்னா मैं तुझे मिलने कभी नहीं आऊँगा, मैं तुझे मिलने कभी नहीं आऊँगा. आऊँगी ஃபீமேலுக்கு வரும், ஆவுங்க மேலுக்கு வரும். कभी भी எனி டைம், எப்போ வேணும்னாலும். நீ எப்போ வேணும்னாலும் என் வீட்டுக்கு வரலாம். तू कभी भी मेरे घर आ सकता है, तू कभी भी मेरे घर आ सकता है. तू நீ कभी भी எப்போ வேணும்னாலும் मेरे घर என்னோட வீட்டுக்கு आ सकता है வரலாம். இது நம்ம ஒரு ஆண்கிட்ட சொன்னோம். இப்போ ஃபீமேல்கிட்ட சொல்லணும்னா तू कभी भी मेरे घर आ सकती है, तू कभी भी मेरे घर आ सकती है. सकता है மேலுக்கு வரும், சக்தி है ஃபீமேலுக்கு வரும். இப்போது நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் என் வீட்டுக்கு எப்போனாலும் வரலாம். आप कभी भी मेरे घर आ सकती है, आप कभी भी मेरे घर आ सकती है. ஒரு மேல்கிட்ட சொல்லும்போது आप कभी भी मेरे घर आ सकते हैं, आप कभी भी मेरे घर आ सकते हैं. இப்போ तुम யூஸ் பண்ணி சொல்லும்போது ஃபீமேலுக்கு तुम कभी भी मेरे घर आ सकती हो, மேலுக்கு तुम कभी भी मेरे घर आ सकते हो. நீ எப்போ வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். ஃபீமேலுக்கு तू कभी भी मुझे फ़ोन कर सकती है, तू कभी भी मुझे फ़ोन कर सकती है. तू நீ कभी भी எப்போ வேணும்னாலும் मुझे எனக்கு फ़ोन कर सकती है फ़ोन பண்ணலாம். ஒரு மேலுக்கு சொல்லும்போது तू कभी भी मुझे फ़ोन कर सकता है, तू कभी भी मुझे फ़ोन कर सकता है. நீங்கள் எப்போ வேணும்னாலும் எனக்கு फ़ोन பண்ணலாம். ஒரு ஃபீமேல்கிட்ட சொல்லும்போது आप कभी भी मुझे फ़ोन कर सकती है, आप कभी भी मुझे फ़ोन कर सकती है. ஆண்கிட்ட சொல்லும்போது आप कभी भी मुझे फ़ोन कर सकते हैं, आप कभी भी मुझे फ़ोन कर सकते हैं. நீ அங்கே எப்போ வேணும்னாலும் போகலாம். ஒரு ஃபீமேல்கிட்ட சொல்லும்போது तू वहाँ कभी भी जा सकती है, तू वहाँ कभी भी जा सकती है. तू நீ वहाँ அங்கே कभी भी எப்போனாலும் जा सकती है போகலாம். இதே ஒரு ஆண்கிட்ட சொல்லும்போது तू वहाँ कभी भी जा सकता है, तू वहाँ कभी भी जा सकता है. நீங்கள் அங்கே எப்போனாலும் போகலாம். ஒரு ஃபீமேல்கிட்ட சொல்லும்போது आप वहाँ कभी भी जा सकती है. ஒரு ஆண்கிட்ட சொல்லும்போது आप वहाँ कभी भी जा सकते हैं. நீ எப்போனாலும் இங்கே வரலாம். ஒரு ஃபீமேல்கிட்ட சொல்லும்போது तू कभी भी यहाँ आ सकती है, तू कभी भी यहाँ आ सकती है. तू நீ कभी भी எப்போ வேணும்னாலும் यहाँ இங்கே आ सकती है வரலாம். இதே ஒரு ஆண் மேல்கிட்ட சொல்லும்போது तू यहाँ कभी भी आ सकता है, तू यहाँ कभी भी आ सकता है. நீங்கள் எப்போனாலும் இங்கே வரலாம். அதுக்கு ஒரு ஃபீமேல்கிட்ட சொல்லும்போது आप यहाँ कभी भी आ सकती है, आप यहाँ कभी भी आ सकती है. ஒரு ஆண்கிட்ட சொல்லும்போது आप यहाँ कभी भी आ सकते हैं,
आप यहाँ कभी भी आ सकते हैं. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் மேலே நேட்டிவ் ஹிந்தி பேச கற்றுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.